நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க அசைன்மெண்ட், ரெக்கார்டிங், நோட்ஸ் இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100 days சேலஞ்சில் இன்னைக்கு டே 87. இப்போ தான் நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா டாஸ்க் இருக்கறனால ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டு ஒரு ஓவர்லோடாக இருக்கும். இதை குறைக்கிறதுக்கு பேட்சிங் அண்ட் ப்ரியாரிட்டைசிங் தான் பெஸ்ட் வே. ஃபர்ஸ்ட் உங்கள் பிரெயின் ஹை எனர்ஜியோடு இருக்கும்போது டஃப்பான அசைன்மெண்ட்டை முடிச்சிருங்க. ரெக்கார்டிங் கிளாஸஸ் பார்க்கும்போது சைட்லேயே நோட்ஸ் எடுக்காதீங்க, அது உங்கள் ஃபோக்கஸை குறைக்கும். கிளாஸை பேட்சாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் ஹைலைட்டாக இருக்கிறத மட்டும் நோட்ஸாக மாற்றிக்கோங்க. ஒவ்வொரு 25 minutesக்கும் ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் பொமோடோரோ டெக்னிக் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் உங்கள் பிரெயின் எக்ஸாஸ்ட் ஆகாமல் இருக்கும். எல்லா டாஸ்க்குக்கும் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதை லாஸ்ட் டே வரைக்கும் கொண்டு போகாமல் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு டெட்லைன் செட் பண்ணிக்கோங்க. இந்த டாஸ்க் இந்த டேக்குள்ளே முடிச்சிடணும்னு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.